வணக்கம். கண் எரிச்சல், கண்களில் நீர் வடிதல். அது காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வாமை அலர்ஜி இது ஒரு காரணம். கண்களில் வறட்சி இருக்கும். நீர் அதனுடைய தன்மை குறைஞ்சிருக்கும். சில சமயத்தில் கண் சிவந்திருக்கும். கண்களில் நீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு காரணம் என்னன்னா, நம்ம வீட்டில் செல்லமா பிராணிகள் இருப்பாங்க. செல்ல பிராணிகள். அவங்க காரணத்தால நமக்கு இந்த கண் எரிச்சல் இருக்கும். கண் இமை 2 பக்கமும். அது வீக்கம் இருக்கும். இது ஒரு காரணங்கள். இந்த மாரி காரணங்களால நமக்கு அந்த கண் எரிச்சல், கண்களில் நீர் வடிதல், இது போன்ற காரணங்கள் இருக்கும். கண் சிவந்திருத்தல். இது உடனே ஒரு தீர்வு நம்மிடையே ஒரு வர்ம பிராண யோகா இருக்கு. அது என்னன்னா, தட்சணை வர்ம பிராண யோகா. கையில் தான் இருக்கு. இப்போ நடுவிரல் எடுத்துக்கிட்டேன். கை பக்கம், பின்பக்கம், புறகை பக்கம். நடுவிரல் எடுத்துட்டேன். இது மோதிர விரல். 2த்துக்கு மையத்துல பிரியுது பார்த்தீங்களா? இங்கிருந்து ஒரு விரல் அளவுக்கு பின்பக்கம் போறோம். ஒரு பள்ளம் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, இங்கிருந்து ஒரு விரல் அளவு தாங்க பின்பக்கம் தரும். இப்படி வச்சுக்கிட்டு கையை சப்போர்ட் பண்ணிட்ட மற்ற கையை ஒரு 45 எண்ணிக்கையில் தடவி விடணும். இதுதாங்க அந்த தட்சணை வர்ம பிராண யோகா. 2 கையிலும் செய்யலாம். இந்த கையிலும் செய்யலாம், அந்த கையிலும் செய்யலாம். இன்னும் நம்ம சிறப்பாக செய்யணும்னா, இந்த கையில் ஒரு 45 எண்ணிக்கை, இந்த கையில் ஒரு 45 எண்ணிக்கை. இந்த மாதிரி நம்ம செய்தோம் என்றால், இந்த 2 கண்களில் உள்ள அந்த கண் எரிச்சல், கண்களில் நீர் வடிதல், சிவந்திருத்தல், அதிலிருந்து நாம் விடுபடலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.